அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 16, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். சிஏஏ 14 பேருக்கு இந்திய குடியுரிமை முதல் முறையாக அளிப்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் முதல் முறையாக 14 பேருக்கு இந்திய குடியுரிமைக்கான சான்றிதழ் புதன்கிழமை வழங்கப்பட்டது. இணைய வழியில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்ப பரிசீலனைக்கு பிறகு தகுதி வாய்ந்த இந்த 14 பேருக்கு குடியுரிமை சான்றிதழை டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை செயலர் அஜய்குமார் பல்லா வழங்கினார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக 243வது விலாங்கு மீன் இன கண்டுபிடிப்பு ஐசிஏஆர் ஆய்வறிக்கை உறுதின்னு தெரிவிச்சிருக்காங்க. தூத்துக்குடி கடலில் 243வது விலாங்கு மீனினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய மீன் மரபணு வளங்களின் பணியகம் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆராய்ச்சி மாணவரும் எழுத்தாளருமான கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது. எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே கொள்ளாமல் அப்பொருளின் மெய்யான பொருளை காண்பதே அறிவாகும்னு அறிவுடைமைன்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. யுனெஸ்கோ உலக பிராந்திய நினைவு பட்டியலில் ராமசரிதமனஸ் பஞ்சதந்திர கதைகள்னு தெரிவிச்சிருக்காங்க. யுனெஸ்கோவின் 2024 ஆண்டுக்கான உலக பிராந்திய நினைவு பட்டியலில் பழமை வந்த ராமசரிதமானஸ் கதைகளின் கையெழுத்து பிரதி மற்றும் பஞ்சதந்திர கதைகளின் கையெழுத்து பிரதி உள்ளிட்ட ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் 20 பொருட்கள் பட்டியலிடப்பட்டுள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சிங்கப்பூர் புதிய பிரதமராக லாரன்ஸ் வாங் பொறுப்பேற்புன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஷார்ட் வெர்ஷனாக 1 மினிட் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. 5 யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னும் நியூஸை சந்திப்போம். தேங்க்யூ.